மூர்த்திண்ணா, இப்போ கேபிள் வந்துட்டு இருக்குண்ணா. ஆனா போர் மோட்டர் பைப் என்ன காரணத்தினால கட்டாயி போச்சு, கட்டாயி உள்ள போயிடுச்சுங்க. என்ன காரணத்தினால போச்சுங்க? வானம் என்னைக்கும் மழை பெய்ஞ்சு தண்ணி கொடுக்குதுங்க. பூமி என்னைக்குமே தண்ணி கொடுத்துட்டே இருக்குது. நம்ம போர்வெல்ல வர பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிறது பாருங்க, தினந்தோம் பெரிய வேலைக்கு வந்திருக்கிறோம். போர்வெல்ல வர பிரச்சனைகள் அப்படியே ஒவ்வொன்றா வீடியோன்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அப்படியே நம்ம போகிற இடமும் நல்ல இயற்கையை ரசிக்கிற மாதிரி இடம் இருக்குது. வண்டி ஓட்டிகிட்டு டிரைவரில் பேச முடிச்சதை பேசுகிறேங்க. அப்புறம் இல்லாட்டி அப்புறம் போர்வெல் கிட்ட போயிட்டு என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிற சொல்கிறோம். போகிற இடத்தெல்லாம் காட்டுறோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க, நல்லா இருக்குது. இன்னைக்கு அது ஏரியா ஃபுல்லாக வேலைக்கு வந்துருக்கு. நல்ல பச்சை பசங்க இருக்குது ஏரியா. வந்தாச்சுங்க. இன்னைக்கு வந்திருக்கு ஒரு செஞ்சேரி மலை. சரியா? இன்னைக்கு வந்திருக்கிற போர்வெல் 1400 அடிங்க. 900 அடி பைப்போட 900 அடி பைப் மேலே வந்துருச்சுங்க. மீதி இருக்கிற பைப்போட மோட்டர் உள்ள கழண்டுட்டு போயிடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். யூபிவிசி பைப் 1.5 இன்ச் பைப் போட்டுருக்காங்க. ஒயர் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. போர் பார்த்தீங்களா எம்டியாக இருக்குது. மோட்டர் உள்ள கழண்டுட்டு போயிடுச்சுங்க. வந்து கேமரா விட்டு பார்க்கணும். ஜாமானமெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கேமராவை செட் பண்ணிட்டுங்க. அந்தளவு வச்சுருக்குறேங்க. 802 அடியில் நிற்குது கேபிள். ஒரு ஓதரி விடு. அது கேபிள் நிற்கிறது அது எழுத வேண்டியது. விடு விடு கீழே விடு. இன்னொரு ஓதரி விடு. ஆட்டி விடு. இறங்க மாட்டேங்குது. நல்லா ஆட்டி விடு. விடு. பக்கத்தால் ஒரு போர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. விடு விடு விடு. வண்டியோட புகையை போயிட்டு இருக்குதுங்க. அதுவும் நாங்கள் வரக்கு முந்தி இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. புகை தான் வந்துட்டு இருக்குதுங்க. கேபிள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கேபிளை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 900 அடிக்கு போயிட்டு அந்த ஒயரை எடுத்துகிட்டு வெளியே வருதுங்க. ஒரு தடவை உள்ளே போயிட்டு மேலே வரக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷம் ஆயிரும். அந்த இருக்கிற கேபிளை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. கேபிள் கொஞ்சம் ஆழமாகவே அதிகமாகவே கிடக்குது. அந்த கேபிளை பூரா வெளியே எடுத்தால் வேணும். ஒரே டைமில் கூட வந்துட்டு வந்துடும். அப்போ இல்லாட்டி பிட்டு பிட்டாக கூட வந்து போயிருங்க. இப்போ கேபிள் மேலே வந்துட்டுருக்குது. அந்த போர் ஓடுறது பூரா புகையாக போயிட்டுருக்குது. சரி விடு விடு விடு. கேபிளை பூரா நெட்டை இழுத்து போட்டு அளந்துட்டாங்க. எத்தனை அடி ஒயர் இருக்குதுன்னு. உள்ள இன்னும் எத்தனை அடி ஒயர் இருக்குதுங்க கரெக்டாக தெரியல. மூர்த்திண்ணா, இப்போ கேபிள் வந்துட்டு இருக்குண்ணா. ஆனா போர் மோட்டர் பைப் என்ன காரணத்தினால கட்டாயி போச்சு, கட்டாயி உள்ள போயிடுச்சுங்க. என்ன காரணத்தினால போச்சுங்க? ஒயர் எடுத்து வர கொடுத்துருக்குறோங்க. நம்ம ஆள் கேட்டாருங்கள பைப் ஏன் உடஞ்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னு. உடஞ்சு உள்ள போனது காரணம்னா புவியீர்ப்பு விசை. ஓனரும் மெக்கானிக் மாதிரி பதில் சொல்லணும். ஏன்னா காமெடி பண்றீங்க. மட்டும் இந்த வண்டிக்கு ஓனர் இல்ல, குமாரும் இந்த வண்டிக்கு ஓனர் தான். அதனால எப்படி கட்டாச்சு அப்படிங்கிற நான் 2வது பதில் சொல்றேன்னா, முதல்ல குமார்கிட்ட கேட்கலாம். குமாரும் இந்த வண்டி ஓனர் தானே. குமார்கிட்ட கேட்கலாம் ஏன் கட் ஆகுது, என்ன பிரச்சனைங்கிறத கேட்கலாம். மோட்டர் பைப்பு மேலே பிடிச்சிட்டோங்க. பைப் மேலே பிடிச்ச வீடியோவெல்லாம் நிறைய காட்டல. அப்புறம் அப்படியே எங்காவது கேட்டார் என்ன காரணத்தினால மோட்டர் உள்ள விழுந்துச்சு அப்படின்னு. குமாரை பேச சொல்லியிருந்தா. குமார்கிட்ட கேட்கல அப்படின்னா, குமார் என்ன காரணத்தினால உள்ள ஒழுகுது அப்படிங்கிற சொல்லுவா. அப்படி சொல்லியிருப்பா. அண்ணா வணக்கம்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைப் வந்து மரக்கிட்ட கட்டாயி 920 அடியில் பைப் கட்டாயி மோட்டர் உள்ள விழுந்துருச்சுங்க. இப்போ அதை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம். இந்த பைப் எதனால கட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா, டைமர் வச்சு அடிக்கடி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மோட்டர் ஓட்டி ஆஃப் பண்றாங்க பார்த்தீங்களா. அதுல வந்து மோட்டர் அடிக்கும். அடிக்கி அதுல வந்து ஒவ்வொரு பைப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் விட்டீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் வால் வைக்காது விட்டுருப்பாங்க ஒவ்வொரு போர்ல மேல. அந்த செக் வால் வைக்காது விட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா, தண்ணி வந்து ப்ரெஷரா கீழே போகும். இப்போ 1000 அடிக்கு போர் மாட்டிக்கிறாங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து தண்ணி கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷரா கீழே போகும். அதனாலையும் கூட ஒவ்வொரு பைப் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காரணம்னா, கம்பெனிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 அடிக்கு மாற்றக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்றது 1200 1300 அடிக்கு மாட்டி விட்டீங்கன்னா என்ன ஆகுது, அது வந்து உங்களுக்கு பைப் வச்சா போகிறதுனால அது மாதிரி கூட கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி பைப்புமே புது பைப்ல இருந்து பழைய பைப் வரைக்குமே எல்லாமே கட் ஆகுது. அது என்ன காரணம்னா, அது ஒரு வகையான மெட்டீரியல் மிஸ்டேக்கா இருக்கலாமோங்கிறத ஒரு டவுட்டா இருக்குதுங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது என்னங்கிறத பத்தி பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமா?
நாங்களும் இந்த 20 வருஷமா இந்த மாதிரி கட்டாகி போறதை எடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டாகுது. 2 இன்ச் பைப்பு, 1.25, 1.5, 1 இன்ச்சு எல்லா பைப்புமே கட்டாகுதுங்க. அது என்ன காரணத்தினால கட்டாகுதுங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அது வந்து இன்னுமே முறையான வடிக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்னா 2 மணி இருக்கிற போது கட்டாகுது, இல்லைன்னா கப்ளிங் மட்டத்துக்கு கட்டாகுது, ஒன்னா நடு கப்ளிங்லயே கட்டாகுது. போன வாரம் போய் எடுத்த ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா நடு கப்ளிங்ல 2ஆ கட் ஆயிருக்குதுங்க. அது எப்படி கட் ஆகுதுங்கிறதும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு செக் வால் வச்சு மாட்டி தண்ணி வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கீழே போகாத பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுங்க. அது எதனால கட் ஆகுதுங்கிறத பாக்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படிங்கிறத பார்த்துருவோம், கண்டுபிடிச்சு போடுவோங்க. கண்டுபிடிச்சிட்டு சொல்றேங்க எப்படிங்கிறத தெளிவா அதையும் சொல்லிடுறேங்க என்னங்கிறத. சரி, அப்புறம் எங்கால் வேற கேட்டாப்படி நான் சொன்னேன் புவியீர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்னு. உண்மையான காரணம் என்னை கேட்டா புவியீர்ப்பு விசை தான். அதாவது ஒரு வெயிட்டை வந்து வெறும் பைப்பா இருக்கும்போது ஈர்ப்பு விசைக்குமா, தண்ணி ஃபுல் லோட்ல ஈர்ப்பு விசைக்குமா டபுள் மடங்கு ஆகும். வெறும் பைப்பு மோட்டர் அப்படிங்கிற போது ஒரு 500 கிலோ வருது அப்படின்னா தண்ணியோட சேரும்போது 1000 கிலோ வெயிட் வரும். டைமர்ல ஓடும் போதோ இல்ல போர்ல தண்ணி கம்மியா இருக்கும் போதோ ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது ஒவ்வொரு இடையும் நெக்குன்னு வெயிட் பூரா அடிக்கும். தண்ணி சர்றன்னு கீழே போறதுக்கு நெக்குன்னு ஒரு அடி அடிக்கும், பைப் கட் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மேல செக் வால்வ் மாட்டிட்டீங்கன்னா, நல்ல கம்பெனி பிராண்ட், நாங்க எந்த கம்பெனியும் சொல்ல வரல, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி நல்ல கம்பெனியை பார்த்து செக் வால்வ் மாட்டிட்டீங்கன்னா ஒரு 50% போர் கட்டாயி உள்ள போகாது. அப்புறம் பெரும்பாலும் இரும்பு பைப்பும் மரக்கட்டாயி உள்ள போயிருது. இந்த கம்பெனி பைப் தான் இல்லை, எல்லா பைப்புமே கட்டாயி போகுது. நீங்க நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 100 வீடியோக்கு மேலே போட்டிருப்போம். எல்லா கம்பெனி பைப்பும் கட்டாயி போகுது. அப்புறம் அது நம்ம நேரம் தான். முடிஞ்ச வரைக்கும் மேலே செக் வால்வ் ஓரளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு 40% மோட்டர் உள்ள கட்டாயி போகிறத தவிர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கேரண்டி கொடுக்கறது அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரியே மாட்டிட்டீங்கன்னா மோட்டர் கட்டாயி உள்ள போகாது. அப்புறம் அப்படியே வீடியோ கண்ணியாக பாருங்க. நான் நிறைய பிரச்சனைகள்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். போர்வெல் வர பிரச்சனைகளை சொல்லிட்டே வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னும் எங்கள் ஆளுகள் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் மெயினாக இருக்காரு, ஒயர் எப்படி ஜாயின் போடணுங்கிறத அவர் வச்சு ஒரு வீடியோ காட்டுறேன். அப்புறம் சீப் மெக்கானிக்கல் இருக்காரு, சமையல்காரர் மாஸ்டர் இருக்காரு. மெயினா சாப்பாடு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்மள இந்த பொழைக்கிறேங்க. அதை ஒரு நாளைக்கு நீட்டா காட்டுறேன், வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அப்படியே வீடியோ கண்ணியோ பாருங்க. மேனேஜர் இருக்காரு, அது கணக்கு வழக்கு, அது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுக்கு ஆமா போட்டுக்கலாமா? நான் இருனா இது வேற திருப்பி நிக்குது, கட்டாய்க்காது கட்டாய்க்க உள்ள தொங்கிட்டு இருக்குதுமா. ஃபுல் டைட்டா இருக்குது. காலுக்குள்ளேயே போட்டு நில்லுண்ணா, அப்பதான் இழுத்துட்டு போச்சு எல்லாத்தையும் கொள்ளும். கேபிள் எழுத்தறியும் அது வர மாட்டேங்குதா? சரி, அதை விட்டு போட்டு இந்த தளம் பஸ் கட்டுங்க, கட்ட அறுத்து விடுங்க. அறுத்து விட்டு பஸ் கடப்பாறை கட்டுங்க, தயவு செஞ்சு ஆளை கொண்டு போடும். அறுத்துடணும் அறுத்துடுங்கோ. செந்தில்ண்ணா அண்ணா, அப்படியே ஒரு பழமொழி சொன்னீங்களா, அதை வந்து சொல்லிருந்தேன். எதுன்னா எல்லாரும் ஆடுறது தில்லாடுறான்னு சொல்லிருங்க. தில்லாடுறான்னு திருக்காடு மாட்டாங்களாமா, திருக்க ஆடுறான்னு தெருவே அடிச்சாமா. அந்த மாதிரி எல்லாரும் யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, நாங்களும் போட்டிருக்கிறேங்க. கொஞ்சம் பார்த்து எங்களுடைய வேலையும் பாருங்க, எங்களுடைய காமெடியும் பாருங்க. கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பார்த்து நீங்களும் பயன் அடைஞ்சுக்குங்க. அண்ணன் தான் தோட்டத்துக்காரருங்க, அவரும் வெளியில் வேலையில் இருக்காரு. இப்போ இந்த போர் மோட்டர் உள்ள கட்டாயி போனங்காட்டி அவர் இதுக்கு வேண்டி வந்திருக்காருங்க பாவா. இது பிரச்சனையே வந்து செக்வால், இந்த பொருளையும் செக்வால் எல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. செக்வால் மாட்டாமல் இல்லைங்க, செக்வால் மாட்டியிருக்காங்க. அப்புறம் அது செவுத்தில் அடித்து ஓடும்போது எப்படி இருந்தாலும் கட்டாக தான் செய்யும். 1400 அடிக்கு மோட்டர் தொங்கிட்டு இருக்குது. அப்புறம் அவ்வளோ வெயிட்டு, அந்த தண்ணியோட ப்ரெஷரு எல்லாம் நெக்குன்னு அடிக்கும்போது பைப் கட்டாகத்தான் செய்யுங்க. இரும்பு பைப்பே ஒவ்வொரு டைம் மரம் பிடிங்கிட்டு போயிடுது. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துட்டுருக்குதுங்க. மோட்டர் கழட்டின வீடியோ, அந்த பைப் கழட்டுற வீடியோவெல்லாம் அதிகமாக போடலைங்க. பக்கமாக மோட்டர் இப்போ மேலே வந்துட்டுருக்குதுங்க. மோட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க, மேலே வந்துட்டுருக்கிறது V4 மோட்டருங்க. மோட்டர் தான் மேலே வந்துருச்சு. எங்ககிட்டயே ஹைட்ராலிக் வண்டி, மேனுவல் வண்டி எல்லாமே இருக்குதுங்க. போர்வெல் என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் நாங்கள் எடுத்து தர்றோம். ஏதாச்சும் இருந்தால் கூப்பிடுங்க, எங்கள் நம்பர் போடுறோம். இதில் செக்வால் மாட்டியிருக்காங்க பாருங்கள்.
எங்களுக்கு அந்த ஹைட்ராலிக் வண்டி வேறு இன்னும் ரெடி ஆகலைங்க. அந்த வண்டி ரெடி ஆக வரைக்கும் கொஞ்சம் ஜாமானமெல்லாம் தூக்கி தாக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ஜாமானுங்க. இல்லை ஆழமான போருக்கு அந்த வண்டி இருந்துட்டால் கொஞ்சம் சௌரியம். ஏன்னா இதில் வந்து ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியுங்க. அந்த வண்டிக்கிட்ட போகல அப்படின்னு அந்த பெரிய கிரெயின் எல்லாம் தூக்கிட்டு போய் செட் பண்ணுறது சிரமம். போர்வெல்லில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல்லில் வந்து எஸ்எஸ் கலர் யூஸ் பண்ணுங்க. டாப் கலர் பாட்டம் கலர் எல்லாமே. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் போரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் 1-2 கல்லை போட்டுருவாங்க. நேற்றுக்கு ஊட்டி போனது அப்படித்தான் கல் உள்ள போட்டு மோட்டர் சிக்க வச்சுட்டாங்க. வணக்கங்க. இன்னைக்கு வந்திருக்கிற போர் பார்த்தீங்கன்னா 1400 அடிங்க. 1000 அடி மாட்டியிருந்தாங்க. இடையில கட்டாகி போச்சு. அதை வந்து ஒரு 400 அடி பைப்போடு எடுத்துகிட்டு நல்லபடியாக வேலை முடிஞ்சது. மோட்டர் எடுத்துட்டோம். எல்லோரும் பாருங்கள் நல்லபடியாக. வாழ்க வளமுடன். வணக்கம். சைடில் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. ரைட், ஓகே.